எங்கள் ரிலேட்டிவ் போயிருக்காங்க, பாத யாத்திரை போயிருக்காங்க. போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல. நேபாளத்தில் தான் தங்கியிருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. என்ன இப்போ இது வரைக்கும் சேஃபானதுலேயும் அவங்க பேர் வரலை, அந்த மிஸ்ஸிங்லேயும் பேர் வரலை. ஆனால் சும்மா பேர் சொன்னாங்க, திருமலைராஜன் தையல் நாயகின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும். சேஃபாக எங்களுக்கு பத்திரமா எங்கள் கையில் கொண்டாந்து ஒப்படைக்கணும். எங்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக தான் கேட்குறோம். என்ன இருந்தாலும் அவங்களை பத்திரமா மீட்டு கொண்டு வரணும். சீக்கிரம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நேற்று பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க. சரிங்க, நேபாளத்தில் இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ். இன்னைக்கு அவங்களுக்கு நெட்டு போகலை. காலையில் 5:45 5:50 அவங்க நெட்டில் இருந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவே முடியலை. சார் கிருஷ்ணவேணி அம்மா என்னைக்கு போனாங்க சார்? எதுக்காக போனாங்க சார்? சார் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆன்மீக யாத்திரைக்காக போனாங்க கைலாயம். இல்லை சார், இப்போ எப்படி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சது? நாங்கள் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனாங்க, இங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு. அப்புறம் இன்றைக்கி இப்போ டிவியை பார்த்து தான் இந்த கும்பகோணம் ட்ராவல்ஸில் போனவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் இப்போ டிவியில் அந்த யார் யார் இருக்காங்க என்னென்னு நாங்கள் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். அதில் இவங்களும் மிஸ் ஆகிருக்காங்கங்கிறது தெரியுது. இதில் எத்தனை பேர் சார் போயிருக்காங்க? அது எனக்கு கரெக்டாக ட்ராவல்ஸில் எத்தனை பேர்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. 57 பேர்னு நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, இதுக்கு முன்னே அவங்க போயிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி இந்த கைலாயம் போகலைங்க, வேறு உத்தரகண்ட் மற்ற இடத்துக்கெலாம், மற்ற சிவன் கோயிலுக்கெலாம் போயிருக்காங்க. அவங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு கோயிலும் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த கும்பகோணத்தில் ஒரு ட்ராவல்ஸுங்க, அந்த ட்ராவல்ஸ் மூலிமா ஒரு டீமாக போய்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க நாமக்கல் வேறு யாராவது சேர்ந்து போயிட்டு இருக்காங்களா? இங்கே அவங்க மட்டும்தான். அவரோட நீங்கள் போகும்போது நல்லா தானே இருந்தாங்க? அதெல்லாம் நல்லா இருந்தாங்க. அவங்க மெடிக்கல் செக்கப் எடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தா தான் அவங்க ட்ராவல்ஸ்லேயே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஹில்ஸ் ஏரியாவில் தகவல் வந்துதா உங்களுக்கு யாராவது? இல்லை, எந்த தகவலும் இல்லைங்க. டிவியை பார்த்து நீங்கள் ஏதாவது தொடர்பு பண்ணுறீங்களா? இல்லை சார், ஆமாம், அவங்க அந்த ட்ராவல்ஸுக்காரர்கிட்டயே நம்ம பேசுகிறோம். அவருக்கும் சரியாக அங்கேருந்து எந்த தகவலும் கிடைக்கல. அவங்க சன்னும் அதில் உள்ள இருக்கார், என்ன ஆனாருன்னு அவருக்கு தெரியல. அவ்வளோதான். அவர்கிட்ட இருந்த தகவல் பன்னீர்செல்வம். நீங்கள் அவங்க தம்பி, கிருஷ்ணவேணியோட தம்பி.